பொதுவாக மழை நேரத்தில் வானம் திடீர்னு பிரகாசமாக மின்னும். வேற ஒன்றும் இல்லை, அது மின்னல் தான். அதுக்கப்புறம் சில நொடிகளில் பெரிய சத்தத்தோட இடி சத்தம் கேட்கும். சில நேரம் அந்த சத்தம் வீட்டையே அதிர வைக்கும். இந்த மின்னலும் இடியும் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்பவே வியப்பானது. முதல்ல வானத்தில் பெரிய மலை மேகங்கள் உருவாகும். அந்த மேகங்களுக்குள்ள தண்ணீர் துளிகள், பனிக்கட்டிகள், சூடான காற்று, குளிர்ந்த காற்று, இது எல்லாம் வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தண்ணீர் துளிகள் மற்றும் பனிக்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று உரச ஆரம்பிக்கும். இப்படி உரசிக்கிட்டே இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உருவாகும். சில பகுதிகளில் பாசிட்டிவ் சார்ஜ், சில பகுதிகளில் நெகட்டிவ் சார்ஜ் சேர ஆரம்பிக்கும். பொதுவாக மேகத்தோட கீழ் பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜாக மாறும். அது கீழே இருக்கிற பூமியை அஃபெக்ட் பண்ணும். அதனால பூமியில் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். இப்போ மேகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஹியூஜ் எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் உருவாகிடும். அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமான உடனே திடீர்னு ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் உருவாகும். அதுதான் நம்ம பார்க்குற லைட்னிங், மின்னல். மின்னல் ரொம்பவே பவர்ஃபுல். அதோட வெப்பம் கிட்டத்தட்ட 30,000 டிகிரி செல்சியஸ் வரை போகும். அதாவது சூரியன் சர்ஃபேஸை விட கூட அதிகம். இப்போ இடி எப்படி வருதுன்னு தெரியுமா? மின்னல் உருவாகும் அந்த நொடியில் சுற்றி இருக்கும் காற்று திடீர்னு ரொம்ப சூடாகும். அந்த ஹீட் காரணமாக காற்று வேகமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால பெரிய ஷாக் வேவ் உருவாகும். அதுதான் தண்டர், இடி. அதனால தான் முதல்ல மின்னல் தெரியும், அதுக்கப்புறம் இடி சத்தம் கேட்கும். ஏன்னா ஒளி வேகம் ரொம்ப அதிகம், சத்தம் கொஞ்சம் மெதுவாக ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறமா மின்னல் தாக்குறது எப்படின்னு தெரியுமா? மலை மேகங்களுக்குள்ள நிறைய மின்சாரம் சேரும். அந்த மின்சாரம் ரொம்ப அதிகமாக ஆனதும் அது பூமியை நோக்கி டிஸ்சார்ஜ் ஆகும். உயரமான மரங்கள், கோபுரங்கள், திறந்த வெளியில் நிற்கும் மனிதர்கள், இது எல்லாமே மின்னல் ஈஸியாக தாக்கும். ஏன்னா மின்னல் எப்போதும் குறைந்த தூரத்தில் பூமி அடைய முயற்சி செய்யுது. அதனால தான் தண்டர்ஸ்டார்ம் நேரத்தில், அதாவது இடி விழுகிற நேரத்தில் மரத்தடியில் நிற்கக்கூடாது, ஓப்பன் ஏரியாவில் இருக்கக்கூடாது, மெட்டல் பொருட்களை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மின்னல் ஒரு நொடிக்குள்ள ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி ரிலீஸ் பண்ணும். அதோட வெப்பம் சூரியனை விட கூட அதிகமாக இருக்கும். நேச்சரோட சக்தி எவ்வளோ பவர்ஃபுல்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறீங்களா? இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் நேச்சுரல் விப்ஸ் தமிழ், இயற்கை பக்கம் தமிழில்.